கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை, ஆடி மாதம் 31 2024 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு மேன்மையான பட்டப்படிப்பு. இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தியானம். ஐயா மேய்ப்பர் அவர்களே, வேதத்தை குறித்து நீங்கள் அநேக காரியங்களை கற்று பாண்டித்தியம் பெற்றிருக்கின்றீர்கள். நானும் உங்கள் வழியிலே நடக்க என் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டுமென்று ஒரு வாலிபனானவன் மேய்ப்பனானவர் ஒருவரை கேட்டுக்கொண்டான். நன்கு வயதான அந்த மேய்ப்பனானவர் அந்த வாலிபனை நோக்கி, மகனே, நான் கற்று பாண்டித்தியம் பெற்ற பெரிய கலைகளிலே அதி முக்கியமானதை உனக்கு சொல்லித் தருகிறேன். நீ அதை உன் இளவயதிலே கற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கை வெற்றிதான் என்று கூறினார். அதற்கு அந்த வாலிபனானவன் ஆர்வத்தோடு, அதை எனக்கு சொல்லித் தாருங்கள், நான் தாமதமின்றி அதை கற்றுக்கொள்ளுவேன் என்று கூறினான். அதற்கு மேய்ப்பனானவர், மகனே, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளு. முதலாவதாக உன் பெற்றோர் முன்னிலையிலே கீழ்ப்படிவுள்ளவனாக இரு. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தும் வரை மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திரு. இந்த கலையை நீ கற்றுக்கொள்ளாமல் வேறு எதை நீ கற்றுக்கொண்டாலும் தேவன் முன்னிலையிலே நீ பிரியமுள்ளவனாக இருக்க முடியாது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்று தயவாய் அவனுக்கு கூறினார். அவர் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை குறித்து கூறுவார் என்று எதிர்பார்த்திருந்த அவன் சற்று ஏமாற்றம் அடைந்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகிலே அநேக காரியங்களை கற்றாலும் தேவ சித்தம் நிறைவேறும்படி நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்காவிட்டால் நாம் கற்றுக்கொண்டவைகளால் வரும் பலன் அற்பமானதாகவே இருக்கும். இன்று பலர் பல வேத பாடங்களை கற்று சில இடங்களிலே இளவயதிலே போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர் என்று பற்பல நாமங்களை தங்கள் பெயர்களின் முன் பதவிகளாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் மனத்தாழ்மையையும் கீழ்ப்படிவையும் கற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் தேவ சித்தத்தை தங்கள் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்க முடியாது. கிறிஸ்துவை போல மாறும்படி முதலாவதாக கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சார்ந்த பட்டப்படிப்புகள் இந்த மேன்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அந்த கல்வியினால் என்ன பிரயோஜனம்? ஜெபம் செய்வோம். உம்முடைய திருக்குமாரனுடைய சாயலிலே வளரும்படி என்னை அழைத்த தேவனே, நான் கற்றுக்கொள்பவர்களால் மனத்தாழ்மையிலே வளர்ந்து பெருகும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 பேதுரு 5:7.